உங்களுக்கு நான் எப்படி வஞ்சனை மீன் கறி வைக்கிறதுன்னு காமிக்கிறேன். வஞ்சனை மீன் போட்டு கத்திரிக்காய் தக்காளி பழம் போட்டு சுவையான ஒரு வஞ்சனை மீன் குழம்பு. சட்டி காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றிக்கணும். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு 1 டீஸ்பூனு வெந்தயம் போட்டுக்குவோம். ஒரு டீஸ்பூனு கடுகு தாளிப்பு உளுத்தம் பருப்புலாம் கலந்ததை போட்டுக்குவோம். கடுகு நல்லா பொரியுது. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கணும். வெங்காயம் போட்டுக்கணும். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். பொன்னிறமாக வர வரைக்கும் வெங்காயத்தை வதக்கிக்கணும். நல்லா பொன்னிறமாக வரணும். இந்த வெங்காயம் வதக்கி வச்சுக்கணும். வெங்காயம் வதங்கிக்கிட்டே இருக்கக்குள்ளே பூண்டை போட்டுக்குவோம். பூண்டு வெங்காயமும் நல்லா வதங்கிட்டு போயிடு. பூண்டு போட்டாச்சு. பூண்டு வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். நல்லா பொன்னிறமாக வரட்டும். பொன்னிறமாக வந்த பிற்பாடு தான் அப்புறம் நம்ம பச்சை மிளகாயை போட்டுக்குவோம். நான் 2 பச்சை மிளகா வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். நல்லா கீறி வெட்டி வச்சுருக்கேன் பச்சை மிளகா. பச்சை மிளகா போட்டால் நல்லா மணமாக வரும். நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் நேரம். நல்லா வதங்கி வருது. இப்போ நம்ம இடித்து வச்ச இஞ்சியும் பச்சை மஞ்சளும் போட்டுக்கணும். பச்சை மஞ்சள் இஞ்சியும் இடித்து வச்சுருக்கேன். அது கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் நல்லா வதங்கிச்சு. அந்த இஞ்சியோட பச்சை வாசமும் நல்லா போயிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், தக்காளி பழத்தையும் கத்திரிக்காயும் போடுங்க. தக்காளி பழம் போடுறேன். தக்காளி பழத்தை போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு கத்திரிக்காயை போட்டுக்கணும். கத்திரிக்காய் போட்டு கத்திரிக்காயும் தக்காளி பழமும் நல்லா வதங்கணும். அந்த பச்சை வாசம்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அப்புறம் மசாலா போட்டுக்கலாம். முதல்ல வதங்கிட்டு கொஞ்சம் நேரம். கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து கிண்டி விடுவோம். இப்போ மூடி எடுத்துட்டு இந்த கத்திரிக்காய் தக்காளி பழம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிளகாத்தூள் மஞ்சள் தூளெல்லாம் போடலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 கரண்டி மிளகாத்தூள். முதல் 2 கரண்டி மீன் கறி தூள் போட்டேன். இப்போ 1 கரண்டி வரமிளகாத்தூள், அப்புறம் 1/2 கரண்டி சீரகத்தூள். நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுக்குது. இந்த மிளகா சாந்தெல்லாம் நல்லா இந்த எண்ணெயில் வர மாதிரி கிண்டி விட்டுக்குங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ
இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்ருவோம். அந்த கத்திரிக்காய் நல்லா வெந்த பிற்பாடு புளி கரைச்சி வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் வெந்த பிற்பாடு புளி ஊற்றிக்குவோம். கொஞ்சம் நேரம் வேகிறதுக்கு நம்ம மூடி வச்சுருவோம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ மூடியை திறந்து பார்ப்போம். கறி நல்லா கொதித்து சுண்டிடுச்சு. கத்திரிக்காயெலாம் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் வந்து நீங்கள் புளி கரைச்சலை ஊற்றிக்குங்க. தேவையான அளவுக்கு நீங்கள் புளி கரைச்சல் ஊற்றிக்குங்க. புளி கரைச்சல் ஊற்றி நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுங்க. பாருங்கள் நல்லா கறி திக்காக இருக்குது. நல்லா ஒரு கொதி வந்தோடனே அப்புறம் மீன் போட்டுக்கலாம். நல்லா கறி கொதித்து சுண்டிக்கிட்டு இருக்குது. இந்த டைமில் நீங்கள் மீனை போடலாம். இப்போ நீங்கள் மீன் போடுங்க. ரொம்ப கிண்டாதீங்க. மீன் அப்படியே விட்டுருங்க. நல்லா வெந்துடும். கிண்டுனிங்கன்னா உடஞ்சிரும். கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆச்சு மீனை போட்டு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் லேசாக கிண்டி விட்டுங்க, அடி பிடிக்காமல் நடுவில். மீன் வெந்துடுச்சு, கத்திரிக்காயெலாம் வெந்துடுச்சு, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், பால் ஊற்றிக்குங்க. தேங்காய் பால் இருந்தால் தேங்காய் பால் ஊற்றிங்க. நான் வந்து மாவு பால் ஊற்றுறேன். ஃபென்லீஃப் மாவு பால் ஊற்றிருக்கேன். தேங்காய் பால் கடைசியாக தேங்காய் பால் ஊற்றிட்டு நல்லா கிண்டிட்டு. ஓகே, மீன் கறி ரெடி ஆயிடுச்சு. இங்கே விட வேணாம். ஒரு 2 கொதி வந்தோடனே மீன் வெந்துருச்சு, பாலும் ஊற்றிட்டோம், கொதி வந்துருச்சு. நம்ம அடைச்சிடுவோம். இப்போ அடுப்பை அடைச்சிட்டு நம்ம கருவேப்பிலையை போட்டுக்குவோம். தூவி விட்டுக்குவோம். கருவேப்பிலையும் போடலாம், கொத்தமல்லியும் போடலாம். நான் வந்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். போட்டுட்டு கொஞ்சம் மூடி வச்சுருங்க. நல்லா மீன் கறி ரெடி ஆயிடுச்சு.